சொத்து எதுன்னு நினைக்கிறீங்க? நம்ம கிட்ட இருக்கிற பணமா, நகையா, இல்ல அதையும் தாண்டி ரொம்பவே மதிப்புள்ள வேற ஏதாவது ஒண்ணு இருக்கா? வாங்க, இந்த கேள்விக்கான பதில ஒரு சின்ன கதை மூலமா இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம். இந்த வரிகள்ல ஒரு பெரிய ஞானம் ஒளிஞ்சிருக்கு. வாங்க, அந்த ஞானத்தை பிரியாங்கிற ஒரு அம்மாவோட சின்ன கதை மூலமா நம்ம புரிஞ்சுக்கலாம். சரி, கதைக்குள்ள போலாம். பிரியா நம்மள பல அம்மாக்கள் மாதிரி அவளோட உலகம் அவ குடும்பம்தான். ஒரு நாள் சாயங்காலம் சமையலறையில நின்னுட்டு இருக்கும்போது அவ கண்ணு சுவத்துல மாட்டியிருந்த கேலண்டர் மேல போச்சு. அப்படியே நாட்கள் வேகமா ஓடுறத கவனிக்கிறா. ஆனா அதுல ஒரு குறிப்பிட்ட தேதி மட்டும் அவ கண்ணை இருக்குது. அடுத்த வெள்ளிக்கிழமை. ஒரு குட்டி சிவப்பு இதயத்தால அழகா வட்டமிட்டு இருந்துச்சு. ஆமாங்க, அது அவளோட செல்ல மகள் அஞ்சலியோட பிறந்த நாள். அவளோட உலகத்தோட மையமே அஞ்சலிதான்னு சொல்லலாம். அந்த சின்ன இதயம் வரப்போற ஒரு சந்தோஷத்தை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருந்துச்சு. உடனே பிரியா மனசுக்குள்ள ஒரு யோசனை. இந்த பிறந்த நாள அஞ்சலிக்கு எப்படி மறக்க முடியாத ஒன்னா மாத்துறது? எல்லா அப்பா அம்மா மாதிரியும் தன்னோட பிள்ளைக்கு பெஸ்டா கொடுக்கணும் தானே நினைப்பாங்க. ஆனா பாருங்க, ஆசைப்பட்டா மட்டும் போதுமா? சில யதார்த்தமான பிரச்சனைகளும் இருந்துச்சு. இந்த மாசம் கரண்ட் பில், வீட்டு செலவுன்னு கொஞ்சம் அதிகமாயிடுச்சு. கையில இருந்த சேமிப்பும் கரைஞ்சுகிட்டு இருந்துச்சு. அதுவும் இல்லாம அஞ்சலி ஆசையா கேட்ட அந்த பொம்மை ரொம்பவே காஸ்ட்லி. இப்படி பிரியா யோசனையில மூழ்கி இருக்கும்போது அஞ்சலி கையில ஒரு சின்ன அழகா டெக்கரேட் பண்ண பெட்டியோட ஓடி வரா. அவ கண்ணுல அப்படி ஒரு பிரகாசம். அந்த குட்டி பாக்ஸ திறந்து பார்த்தா உள்ள சில நோட்டுகளும் சில்லறையுமா இருந்துச்சு. மொத்தம் 250 ரூபாய். இத அஞ்சலி மாசக்கணக்கா அவளோட பாக்கெட் மணில இருந்து சேமிச்ச பணம். பிரியாவுக்கு ஒரே ஆச்சரியம். அப்போ அஞ்சலி ரொம்ப மென்மையா சொல்றா, அம்மா, எனக்கு இந்த வருஷம் கிஃப்ட் எதுவும் வேணாமா. இந்த பணத்தை நான் ஒரு முக்கியமான விஷயத்துக்கு யூஸ் பண்ண நினைக்கிறேன். அவளோட பிளான் என்ன தெரியுமா? ரொம்ப சிம்பிள். ஆனா எவ்வளவு பெரிய மனசு பாருங்க. நம்ம தெருமுனையில ஒரு கம்யூனிட்டி கிச்சன் இருக்குல்ல, அங்க போய் அவ சேமிச்ச காசுல தேவைப்படுற ஒரு வயசானவங்களுக்கு ஒருவேளை சாப்பாடு வாங்கி தரணும்னு ஆசைப்பட்டா. சொன்ன மாதிரியே அடுத்த நாள் அஞ்சலி அந்த உண்ணியல் காசோட அந்த கிச்சனுக்கு போறா. அங்க ஒரு பாட்டிக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கும்போது அந்த பாட்டியோட முகத்துல ஒரு சந்தோஷம் வருது பாருங்க. அத பார்த்த பிரியாவுக்கு மனசுக்குள்ள பெருமையும் அன்பும், இதுக்கு முன்னாடி உணராத ஏதோ ஒரு உணர்வும் பொங்கி வந்துச்சு. அப்போதான் பிரியாவோட மொத்த யோசனையும் மாறிச்சு. அவ தன் மகளுக்கு ஒரு பொம்மைய பரிசா கொடுக்க நினைச்சா. ஆனா அவளோ ஒருத்தரோட பசிக்கு அன்ப பரிசா கொடுத்தா. பிரியா ஒரு பெரிய பார்ட்டி வைக்க நினைச்சா. ஆனா அஞ்சலியோ கருணைய கொண்டாடினாள். அந்த ஒரு நிமிஷத்துல அவ மனசுல இருந்த எல்லா கவலையும், காசுலயே பொம்மை வாங்க முடியலையேங்கிற அந்த பாரம் எல்லாம் அப்படியே காத்துல பறந்து போச்சு. அதெல்லாம் ஒரு விஷயமாவே அவளுக்கு தெரியல. அப்பதான் பிரியாவுக்கு புரியுது, நம்மளோட உண்மையான செல்வம் பேங்க்ல இருக்கிற பணமோ நம்ம வாங்குற பொருளோ இல்ல. அது நம்ம கண்ணு முன்னாடி நிக்கிற நம்ம பிள்ளையோட அந்த நல்ல மனசுலதான் இருக்கு. இதுதான் அந்த முக்கியமான விஷயம். அப்போ உண்மையான செல்வம்னா என்ன? நம்ம பிள்ளைங்க என்ன வச்சிருக்காங்கிறது இல்ல, அவங்க மத்தவங்களுக்கு என்ன நல்லது செய்யறாங்கன்றது தான். அதுதான் ஒரு அப்பாம்மாவுக்கு கிடைக்கிற மிகப்பெரிய சொத்து. இந்த கதை நம்மகிட்ட ஒரு எளிய கேள்விய விட்டுட்டு போகுது. இப்போ நீங்களே சொல்லுங்க, நம்ம பிள்ளைங்க நமக்கு கொண்டு வரக்கூடிய மிகப்பெரிய செல்வம் எதுவா இருக்க முடியும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.